Hi guys, this is Jistia channel. So இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு ஒரு 10 o'clock பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு வீடியோ காலில் வந்தாங்க. ஸோ என்னென்னா இந்த குட்டீஸ் எல்லாம் வீடியோ காலில் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி வீடியோ கால் வந்தாங்க. ஸோ வீடியோ காலில் வந்துட்டு சண்டே பிளான் என்ன அப்படின்றது அதோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால இவங்க ஒரு பிளானில் வீடியோ கால் வந்துட்டு ஸோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து சண்டே வந்துட்டு இவங்க வந்து பீரியாடிக் டெஸ்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரே ஸ்கூல் அப்படின்றதுனால பீரியாடிக் டெஸ்ட்டில் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க அத்தைக்கிட்ட வந்துட்டு இவங்க எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் வேணும் அப்படின்றதுனால கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க அத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே உங்களுக்கு வீட்டில் பிரியாணி, சண்டே வந்துட்டு பிரியாணி, ப்ரௌனி கேக்கு அண்ட் தென் ஐஸ்கிரீம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சண்டே போகணும் அப்படின்றதுனால ஸோ சண்டே மார்னிங்கு எழுந்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அனுவக்கா வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் 4 பேர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. அதே மாதிரி அத்தையும் இன்னொரு நாத்தனார், ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அங்கே பெரிய நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ போயிட்டு பார்த்துட்டு இருக்குன்னா இது யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சந்தீப் தாங்க. ஸோ சந்தீப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பர்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ கேக் ரெடிமேட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணுவான். எந்த கிளாஸ்க்கு எதுக்கும் போல் அவனோட ஓன் இதுதான் அது. ஸோ கேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுவான். அண்ட் தென் ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுவான். எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்த்து எங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கான். ஸோ எப்படி இருக்குது, இது வரைக்கும் பண்ணது கிடையாது. வெண்ணிலா ஃப்ளேவரில் பண்ணியிருக்கான். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எந்த கிளாஸும் போல் யாரும் எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவனே வந்து ஓனாக வந்துட்டு யூடியூப் பார்க்குறது அந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ChatGPT கிட்ட கேட்டு குவான்டிட்டிஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லி கேட்பான். இந்த மிக்சருக்கு இவ்வளோ குவான்டிட்டி ஓகேவான்னு கேட்கும். நம்ம ChatGPTயும் கிளியராக சொல்லி கொடுத்துரும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவனே ஓனாக பண்ணுவான். இன்றைக்கி வந்து இந்த குட்டீஸ்க்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா எங்களுக்கு வந்து ப்ரௌனி கேக் பண்ணி கொடுத்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாவா கேக்குன்னு சொல்லி கொடுத்தான். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாமல் அவன் மட்டுமே பண்ணுவான். கூட வந்து இந்த குட்டீஸ்லாம் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது ஒரு ப்ரௌனி கேக்கும் அண்ட் தென் ஒரு ஐஸ்கிரீமும். ஸோ ரொம்பவே என்னதான் சண்டை போட்டுட்டு என்னதான் பிரச்சனை பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஒன்றா இருப்பாங்க. ஸோ இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இவங்க பண்ணும்போது நாங்கள் நிறைய பாத்திரத்தெல்லாம் அழுக்கு பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சரி இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணி கொடுத்த கேக்கு தான் அது. ஸோ ப்ரௌனி கேக்கு அண்ட் தென் லார்வா கேக்குன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா லிங்க்கில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கேக் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு ஓவனில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு முடியும். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் மேக் பண்ணணும் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவனில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த ஓவன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். ஆனால் கிட்ஸ் எல்லாரும் இந்த எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாமே போயிட்டு அதுக்கிட்ட நின்றுடுவாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இவங்க பண்ணுறது, ஆனால் விடக்கூடாது. இருந்தாலும் சந்தீப் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை அப்படின்றதுனால அவனோட இதில் இவங்க போயிடுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருங்க, இங்கேயே எங்கள் பெரிய நாத்தனார் வீட்டில் இருங்க, நாங்கள் போயிட்டு பிரியாணி உங்களுக்கு பண்ணிட்டு வரோம். ஏன்னா அங்கே வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதுனால எங்களுடைய நாத்தனாரோட மாமியார் வீட்டுக்கு அங்கே போயிட்டோம் நாங்கள். ஸோ அங்கே போயிட்டு தான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் ஒரு வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது யாருன்னா எங்கள் அண்ணன் தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ பிரியாணி அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாத்தனார் இது எல்லாம் நாங்கள்லாம் செய்கிறது தான். குட்டீஸ் எல்லாம் அங்கே விட்டுட்டு நாங்கள் மட்டுமா தான் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கட் பண்ணி கொடுத்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா எங்கள் பிரியாணி மாஸ்டர் யாருன்னா அண்ணனும் எங்கள் அனுவக்கா, இவங்க 2 பேர் தான் பிரியாணி மாஸ்டர்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. என்னதான் கட்டை எரியலனாலும் எங்கள் அண்ணன் எரிய வச்சா மட்டும் கரெக்டாக எரிஞ்சிடும் அந்த கட்டை. ஸோ எல்லாமே ஒருத்தராக ஒரு ஹெல்ப் பண்ணதுனால ஒரு 1 ஹவரில் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா இந்த பிரியாணியில் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ரு என்னன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிறது தான். ஸோ அதுவும் முடிச்சாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மாஸ்டர். ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேப்பில் எங்களை ஒரு கமெண்ட் பண்ணுறது, இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படின்னு நிறைய ஒரு ஜாலி மூமெண்ட்னே சொல்லலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டே தனி தான் சொல்லலாம். ஸோ என்னென்னா எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கரண்டி யார் பிடிச்சி யார் வந்து வீடியோ எடுக்கிறது, யார் ஸ்டேட்டஸில் போடுறது, இதுதான் பெரிய இருக்கும். இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. என்ன கலாய்க்க மாட்டாங்க, எங்கள்
நாத்தனார் 2 பேரையும் தான் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நாங்கள் சின்ன சின்னதாக சிரிச்சுட்டு அப்படி தான் இருந்தோம். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்களை ஒன்றா விட்டுட்டு வந்தனால கொஞ்சம் பயம், இவங்களெல்லாம் ஒன்றா விட்டுட்டு வந்தோமே என்ன பண்ணுறாங்க, ஓவன் வேறு இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த டைம்லேயே எங்களுக்கு வீடியோ கால் வந்தாங்க. வீடியோ கால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிள்ளைங்க சமத்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த 1 hour கேப்பில் நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே பக்கத்தில் தான் எங்கள் நாத்தனாரோட மாமியார் வீடு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றதுனால இவங்க வீடியோ காலில் வந்து என்ன தான் பண்ணாங்கன்னு பார்த்தா எல்லா குட்டிங்களாம் நல்ல பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு ஏதோ பேயோட மூவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வீடியோ கால் சொன்னாங்க. சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து எந்த வேலையும் செய்யாத இருந்தாலே போதும் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் பிரியாணி முடிஞ்சது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை நம்ம தனியாக பண்ணுறதை விட எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால அந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு டம் போடுற ஸ்டேஜுக்கு வந்து டம்மும் முடிஞ்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டா ரொம்பவே பக்கா சூப்பராக வந்ததுன்னு சொல்லலாம் பிரியாணி. ஸோ எப்பயுமே நம்ம என்னதான் கேஸில் நம்ம செஞ்சால் கூட அந்த அடுப்பில் செய்கிற ஒரு டேஸ்டே அது தனி தான். அந்த அந்த கட்டையோட ஸ்மெல்லு, அந்த அடுப்பில் செய்கிற ஸ்மெல்லே, அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு போட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்த உடனே நான் சிக்கன் வந்து பக்கோடா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சிக்கன் பக்கோடா போட்டு இறக்குன உடனே இந்த குட்டீஸ்க்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிக்கனை வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடாவை ஒரு ரவுண்டு முடிச்சுட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ எடுத்து இவங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. இவங்க என்ன தான் பசிக்குது சொன்னால் அந்த டைமில் அதை கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாப்பிட வச்சு கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கும். இது வேணாம் அது வேணாம், அதை எடுத்துருங்க இதை எடுத்துருங்கன்னு இவங்க மாற்றி ஒரு தட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா தட்டிலையும் கை வைப்பாங்க. ஸோ முடிஞ்சுட்டு ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு லாஸ்ட் மந்த் வந்து மேரேஜ் முடிஞ்சது. ஸோ ஆடி மருக்கு வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்றதுனால அங்கே நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் யாரும் வரல, நானும் இவங்க குட்டீஸ் மட்டும்தான் போகணும். ஸோ கூடவே தர்ஷிகாவும் வந்திருந்தாங்க, ஜெசிதியா தர்ஷிகா நானே எங்கள் வீட்டில் அவர் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா போயிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவங்கெல்லாம் பின்னாடி காரில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு இருக்க கேப்பில் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கான். எங்களுக்கு வீடியோ காலில் வந்தால் நாங்கள் ஐஸ்கிரீமும் முடிச்சிட்டோமாக்கா, நீங்கள் வந்தோடனே சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் காட்டும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது அந்த ஐஸ்கிரீமு. ஸோ ஐஸ்கிரீமை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் நாங்கள் நைட்டு போனோன்னா அந்த ஐஸ்கிரீம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இது வந்து எப்படியெல்லாம் செய்கிறான் அப்படின்றது ஒரு நாள் நான் ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஜிஸ்டியா சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பாய்.